இந்த நாளில் உங்களோடு கூட ஒரு மிக முக்கியமான காரியத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். என்னோடு கூட உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். எப்பொழுது படித்தாலும் என் இருதயத்திற்கு இன்பமாக இருக்கிற ஒரு வேத பகுதி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13 படிக்கலாம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையினிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். ஏன் இதை ஃபுல்லா படிக்கிறோம்னா, ஃபுல்லா படிச்சாதான் உங்களுக்கு ஓரளவு இதில் இருக்கிற செய்தி என்ன என்று புரியும். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்து மனிதனாய் பிறந்து மனிதர்களை மீட்பதற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சிலுவையிலே மரித்தார். மரித்த ஆண்டவர் அப்படியே அடக்கம் பண்ணப்பட்டு விடவில்லை. அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் தான் சொன்னபடியே உயிரோடு எழும்பிவிட்டார். ஆண்டவர் உயிரோடு எழும்புகிறதை அவர் ஏற்கனவே பூமியில் இருந்த பொழுது தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் சொன்னார். நான் மரிப்பேன், 3ஆவது நாள் உயிரோடு எழும்புவேன் என்று சொன்னார். ஆனால் அவருடைய சீஷர்களுக்கு அவர் உயிரோடு எழும்புவார் என்பதை நம்ப முடியவே இல்லை. ஆகவே பேதுரு, நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று போகிறார். அவரோடு கூட ஒரு கூட்டம் மீன் பிடிக்க போய்விட்டது. இங்கே ஒரு கூட்டம் எருசலேமில் இருக்க வேண்டியவர்கள் எம்மாவு என்ற ஊருக்கு கடந்து செல்கிறார்கள். அவர்கள் போகும்போது பேசிக்கொண்ட செய்தி என் இருதயத்தை இன்றைக்கு அதிகமாய் சிந்திக்க வைத்தது. எத்தனையோ முறை படித்திருக்கிறேன் இந்த வேத பகுதி. இன்றைக்கும் எனக்கு அது ஒரு புதுமையாக இருக்கிறது. 2 பேரும் மிகவும் சோகமாய் பேசிக்கொண்டு வழி நடந்து போகிறார்கள். உங்களை போல சில வீடுகளில் பிள்ளைங்க எங்கன்னா வெளியே போயிட்டாங்கன்னா கணவன் மனைவி உட்காந்து ஏதோ சந்தோஷமாக பேசுவாங்கன்னு பார்த்தா உட்காந்து அப்போ தான் உள்ள கடனெல்லாம் பேசுவாங்க. அப்புறம் இருக்கிற பிரச்சனையெல்லாம் பேசும். தெரியுமா, அது அவ்வளோ இருக்குது, இது இவ்வளோ இருக்குது. 2 பேரும் தானே உட்காந்துருக்கிறீங்க, கொஞ்சம் நல்ல வார்த்தை பேசி சந்தோஷமாக பேசலாமேன்னா அது நடக்காது. ஏன்னா எப்பொழுதுமே மனசில் பாரம், எப்போவுமே மனசில் கவலை. ராத்திரி தூங்க போகும்போது கூட எத்தான் பேசிட்டு தூங்குறீங்க, கவலைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தான் பேசிட்டு படுக்கிறீங்க. இங்கே எம்மாவு சீஷர்கள் ரொம்ப கவலையோடு நடந்து போகிறாங்க. போகும்போது சில காரியங்களை பேசிட்டு போகிறாங்க. ஆண்டவர் கூடவே வருகிறார். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, என்னதான் பேசுகிறீங்க? அந்த கான்வர்சேஷன் ரொம்ப இருந்திருக்கும், ஆனால் பைபிள் கொஞ்சம் தான் எழுதியிருக்குது. உடனே அவங்க சொல்கிறாங்க, எருசலேமில் நடந்தது உங்களுக்குலாம் தெரியாதா? நீர் என்ன இந்த ஊருக்கு புதுசா அப்படின்னு கேட்குறார். எவைகள் என்று ஆண்டவர் கேட்கிறார். தன்னை வெளிப்படுத்தவே இல்லை. அப்போ அவங்க ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அந்த செய்தியில் 5 காரியம் உள்ள அடங்கி இருக்குது. அவங்க சொல்றாங்க 19ஆம் வசனம், அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். எவைகள் என்று கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாதா, நசரேயனாகிய இயேசு என்ற ஒருத்தர் இருந்தார். அவர் அற்புதமாய் பிறந்தார், அற்புதமாய் வளர்ந்தார், அவர் அற்புதமாய் ஊழியம் செஞ்சார். அவரை மாதிரி பிரசங்கிக்க முடியாதுங்க. அவர் என்னென்னலாம் அற்புதம் செஞ்சார் தெரியுமா? அவ்வளோ அற்புதங்களை செய்தார். குருடர்கள் பார்வையடைய செய்தார், தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார், திரளான மீன்கள் கிடைக்க வைத்தார், முடவனை நடக்க வைத்தார், அப்புறம் குருடனை பார்க்க வைத்தார், செவிடனை கேட்க வைத்தார், மரித்தவங்களை கூட உயிரோட எழுப்பினார், அசுத்த ஆவிகளை துரத்தினார், அப்பங்கள் பெருகும்படி செய்தார். இவ்வளோ அற்புதங்கள்லாம் செஞ்சாரு. அவர் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்.
எப்படி இருந்தாரா இயேசு? சொல்லுங்க எல்லாரும். செய்கையிலும். அந்த வசனத்தின் பின்பகுதியை வாசிங்க. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். ஹல்லேலூயா. என் செய்தியே இன்னைக்கு இயேசு செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ளவர். அதுதான். ஹல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிற தேவன் பொம்மை கிடையாது. நீங்க ஆராதிக்கிற தேவன் உயிரற்றவர் கிடையாது. நீங்க ஆராதிக்கிற தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு செவிகளை அடைக்கிறவர் கிடையாது. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நீங்கள் அழுது கொண்டிருக்கும் பொழுது பார்த்து சிரிக்கிறவர் கிடையாது. அவர் கல்நெஞ்சக்காரர் கிடையாது. அவர் உங்களுக்காக இந்த பூமியில வந்து ரத்தம் சிந்தி பாடுபட்டு, உனக்காகத்தான் நான் ரத்தம் சிந்தினேன், உன்னை மீட்பதற்குத்தான் நான் உயிரையே கொடுத்தேன், உன்னை வாழ வைக்கிறதுக்கு நான் மரித்தேன் என்று அவர் உங்களுக்காக ஜீவனை கொடுக்க வந்தவர். அவர் வந்தார் அல்லவா? இந்த பூமியிலே தான் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபிக்கிறதற்கு பல அற்புதங்களை செய்தார். மெயினா 37 மிராக்கிள்ஸ் ஜீசஸ் செஞ்சது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலும் ஏராளம் இருக்கலாம். யோவான் எழுதுகிறார், அவர் செய்த அற்புதங்களை எழுதுனா உலகம் முழுசுமே புஸ்தகம் கொள்ளாதா? அப்போ எத்தனை பெரிய அற்புதங்கள், எவ்வளவு கோடி செஞ்சிருப்பார். இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், அத்தனை கோடி அற்புதங்கள் செய்தவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? அத்தனை கோடி ஆசீர்வாதங்களை கொடுத்தவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அத்தனை கோடி மக்களுக்கு நன்மைகள் செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? இன்னைக்கு என் செய்தியை கேட்கும் போதே என் வாழ்க்கையில இயேசு செய்கையிலும் வாக்கிலும் வல்லவரா இருக்க போகிறார். ஹல்லேலூயா. இருக்கிறார், இருக்க போகிறார். இதைத்தான் நீங்க விசுவாசிக்கணும். என் ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். என் ஆண்டவர் எனக்காய் கிரியை செய்ய போகிறார். நான் என் ஆண்டவர் என் வாழ்க்கையில கிரியை செய்யறதை நான் பார்க்க போறேன் அப்படின்னு நீங்க பிலீவ் பண்ணணும். இந்த விசுவாசத்தோடு இன்னைக்கு நீங்க என் செய்திக்குள்ள வரணும். சரி, முதல்ல அவங்க சொன்னாங்க அவர் செய்கையிலும் வாக்கிலும் எப்படி இருந்தாரு? வல்லமையுடையவரா இருந்தார். அப்புறம் சொன்னாங்க 20, நம்முடைய பிரதான அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். ஐயா, அவர் வந்து வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. ஆனா இந்த பிரதான ஆசாரியர்கள் இருக்கிறாங்களே, அவங்க வந்து வேதத்தை போதிக்கிறவங்க, அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்திட்டு சிலுவையில் இணைஞ்சிட்டாங்க, அடிச்சிட்டாங்க. தட் மீன்ஸ் நாங்க வந்து ரொம்ப வல்லமையுள்ள தீர்க்கதரிசி நினைச்சோம்ல, அவரை கொலை செய்து விட்டார்கள். இதான் அவங்களுடைய அடுத்த கன்ஃபெஷன். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். மூணாவது, அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமை உள்ளவராக இருந்தார். பிரதான ஆசாரிகள் கொலை செஞ்சிட்டாங்க. நாங்க என்ன நினைச்சோம்? இவர் தான் நம்மளை ரட்சிப்பார் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவரே நம்மளை ரட்சிக்காது போயிட்டாரு அப்படின்னு தங்களுடைய பாரத்தை சொன்னாங்க. சில வீடுகளிலே முதல் பிள்ளை, சிலருக்கு ஒரு பிள்ளை தான் இருக்கும். அந்த ஒரு பிள்ளை மரித்த உடனே அந்த தாய் தகப்பனுடைய துக்கம் இருக்கு பாருங்க, தாங்க முடியாத துக்கமா. அந்த ஒரு பிள்ளை தாமா வச்சிருந்தோம், அந்த ஒரு பிள்ளை தாமா எங்களை நடத்துமா நினைச்சோம். அந்த ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி அழுகிற எத்தனையோ தாய்மார்களுடைய கண்ணீரை நான் பார்த்துருக்கிறேன். இந்த எம்மாவூருக்கு போன சீஷர்கள் இவங்க மட்டும் இல்லை, மற்ற எல்லாரும் அப்படிதான் நினைச்சாங்க. இவர் வந்து இவ்வளோ அற்புதம் செய்கிறாரே, இவர் தான் ராஜாவா மாறி இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டு இந்த ரோமர்கள் கையிலேருந்து நம்மளை விடுதலை செய்வாரு, நம்மளை மீட்டுருவாரு நாங்க நம்பி இருந்தோம். ஆனா எங்க நம்பிக்கை அவமா போச்சு அப்படிங்கிற மாதிரி அடுத்த செய்தியை சொல்றாங்க. 22, ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள், நாங்க அவர்தான் எங்களை மீட்டு ரட்சிப்பார் நினைச்சோம். எங்க கூட்டத்தில் இருக்கிற சில பெண்கள் என்ன செஞ்சாங்க? காலையிலே போய் பார்த்துட்டு, ஐயோ கல்லறை திறந்து இருக்குதுங்க, அவர் அங்க இல்லைன்னு சொல்லி எங்களை பிரமிக்க வச்சாங்க. அதையும் எங்களால நம்ப முடியல. எங்க கூட்டத்தில் இருக்கிற சில ஆண்கள் ஓடுனாங்க. 5வது செய்தி, ஆண்கள் ஓடி போய் கடைசி வசன வாசி 24, அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். ஸ்திரீகள் சொன்னபடி திறந்த கல்லறையை கண்டாங்க, ஆனா இயேசுவையோ காணவில்லை. எம்மா ஒரு சீஷர்கள் சொன்ன 5 காரியம். அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். ஆனா பிரதான ஆசாரியர்கள் அவர்களை கொலை செஞ்சுட்டாங்க. அவர் தான் எங்களை மீட்டு ரட்சிப்பார் நம்பி இருந்தோம். எங்க நம்பிக்கையெல்லாம் வீணா போயிடுச்சு, கல்லறையில் கொண்டு அடக்கம் பண்ணிட்டோம். எங்க கூட்டத்தை சேர்ந்த ஸ்திரீகள் 3வது நாள் போய் அவர் சரீரத்துக்கு பரிமள தைலம் பூசணும்னு போனாங்க. போய் பார்த்தா கல்லறை திறந்து இருக்குது. எங்களை பிரமிக்க வச்சுட்டாங்க. அது ஒரு அற்புதம், அது ஒரு அதிசயம், எங்களால நம்ப முடியல. எங்க கூட்டத்தில் இருக்கிற சிலர் போனாங்க, போய் பார்த்தாங்க, ஆனா இயேசுவையோ காணவில்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நீங்க இயேசுவை பார்க்க முடியல. உண்மையாவே ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரா? உண்மையாவே ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரா? உண்மையாவே கடவுள் என் ஜெபத்தை கேட்கிறாரா? உண்மையாவே இயேசு என் வீட்டில் இருக்கிறாரா?
நான் உண்மையா அவரை வணங்குறேனே, அவர் உண்மையா எனக்கு கிரியை செய்வாரா? என் வாழ்க்கையில இயேசு கிரியை செய்யறதை நான் பார்க்க முடியலையே. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க? உண்மையை ஒத்துக்கோங்க. ஆமா, என் வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்யறதை நான் பார்க்க முடியல. ஏன்னா நடக்கிறதெல்லாம் கஷ்டமும் நஷ்டமும் கண்ணீரும் போராட்டமும் பிரச்சனையுமா தான் நடக்குது. இயேசு எனக்கு என்ன செய்கிறாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு ஒன்று என்ன தெரியுமா? உங்கள் மனக்கண்களை ஆண்டவர் திறக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் கண்ணை ஆண்டவர் திறக்கணும். அந்த ஆண்டவர் கூடவே தான் நடக்கிறாரு. சீஷர்களுக்கு அவர் யாருன்னு தெரியல. சிஸ்டர்ஸ், உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லட்டுமா? இயேசு என் வாழ்க்கையில் கிரியை செய்கிறத நான் பார்க்க முடியலன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு நற்செய்தி, இப்போ உங்கள் பக்கத்தில் அந்த ஆண்டவர் இருக்கிறார். இப்போ உங்க கூட தான் இருக்கிறார். இப்போ நடந்து வரும்பொழுதே புலம்பிக்கிட்டு வந்தீங்களே, அந்த புலம்பல கூட அவர் கேட்கிறார். காலையில் வீட்டில் ஜெபிக்கும் பொழுது அழுது ஜெபிச்சுட்டு வந்தீங்களே, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இன்னைக்கு உங்க கையை பிடிச்சி இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுனால தான் நீங்க இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. இந்த இயேசு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு என் கூட இருக்கிறார். என் ஆண்டவர் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். என் ஆண்டவர் இயேசு என் கூட இருக்கிறார். நம்ம கண்ணு தான் சில வேளைகளில் அவர் கூட இருக்கிறாங்கிறத பார்க்க முடியாமல் மூடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த சீஷர்களுக்கு என்ன செய்தாராம்? ரொம்ப அழகா வசனம் வாசிக்கலாம். 30-31 வாசிங்க. அவர்களோட அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். இவங்க நினைச்சுக்கிட்டே வந்தாங்க, அவர் இல்ல, அவர் மரிச்சிட்டாரு, இவர் தான் மீட்டு ரட்சிப்பார் நம்பிட்டு இருந்தோம். நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறீங்களா? என் நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சுமா, எனக்கு நம்பிக்கையே இல்லைம்மா, இனிமே அற்புதம் நடக்கும்னு நான் நினைக்கல, இனிமே எங்க நடக்க போகுது, இருந்ததெல்லாம் தொலைஞ்சு போச்சு, பிஸ்னஸ்ல எல்லாம் நஷ்டம், கையில் வச்சிருந்த பணம் எல்லாம் போயிடுச்சு, கடன் வாங்கி கடன் சேர்ந்து வட்டி வாங்கி வட்டிக்கு வட்டி கொடுத்து இன்னைக்கு கஷ்டத்தில் இருக்கிறோம், சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறோம், பிள்ளைய படிக்க வைக்க முடியல, திருமணத்தை நடத்த முடியல, வேலையில் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை, தொழிலில் இன்வெஸ்ட் பண்ண முடியல, சரீரத்தில் வியாதி, ஒவ்வொரு நாளும் இவ்வளோ மாத்திரை எடுக்கிறேன் நான், இதுதான் என் பிரச்சனை. என் வாழ்க்கையில் உண்மையாகவே இயேசு கிரியை செய்கிறாரா? இன்னைக்கு அநேகருக்கு அது கேள்வி. இயேசுவை காணவில்லை. அன்றைக்கு எருசலேமிலே பஸ்கா பண்டிகைக்கு ஒவ்வொரு குடும்பமும் வரணும். அப்படி ஆண்டவர் இயேசுடைய குடும்பமும் வந்துச்சு. வந்தப்போ இயேசுவை காணும். கூட்டத்தில் என்ன செஞ்சிட்டாங்க? சந்தோஷத்தில் இயேசுவை தொலைச்சிட்டாங்க. திரும்பி போறாங்க. ஆண்டவர் கூட இருக்கிறாரான்னு கவனிக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? டிஸ்ட்ராக்ஷன். சரி இருப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, கூட வருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஏன்னா சொந்தக்காரங்களா இருக்கிறாங்களா அவங்க கூட இருப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, அப்படி நினைச்சிட்டு பெற்றோர் பாதி தூரம் வந்துட்டாங்க. அப்புறம் இயேசுவை தேடுனா எங்க? இயேசுவை காணலை. சரி போனா போட்டு அப்படின்னு போயிட்டாங்களா? திரும்பி வந்தாங்கல்ல. உங்க வாழ்க்கையில இயேசு கிரியை செய்யறத காணலல்ல, நீங்க திரும்பி வரணும். சில இடங்களுக்கு நீங்க திரும்பி வந்து அந்த இயேசுவினால் உங்கள் கண்கள் திறக்கப்படும் பொழுது நீங்கள் இயேசுவை காண்பீர்கள். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். திரும்ப சொல்லுங்க, சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடன் தொல்லை கஷ்டங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்க, கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். என் இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார்.
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹalleluya. இவ்வளவு சொன்னாங்களே சீஷர்கள், இயேசு கூட இருந்தாரா இல்லையா? சொல்ல மாட்டீங்களே. இருந்தார்ல. நீங்க இவ்வளோ புலம்புறீங்களே, இவ்வளோ புலம்பி புலம்பி கதை கதையா எழுதுறீங்களே, கூட இருக்கிறாரா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் அவர் ஜெயம் வச்சிருக்கிறாரா இல்லையா? ஜெயத்தை தராரா இல்லையா? விசுவாசத்தோடு இந்த சரணத்தை பாடுங்க. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். இயேசு கூட வருவார், இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஹalleluya. ஃபாதர் ஒரு நல்ல ஒரு சங்கதி போட்டு வச்சிருக்கிறாரு, அதை பாடினாதான் சந்தோஷமே வருதுல்ல. தந்தானா தனன தன்னானா, தந்தானா தனன தன்னானா, தந்தானா தனன தன்னானா, தந்தானா தனன தன்னானா. இயேசு கூட வந்தா இருதயம் என்ன செய்யும்? பாடும், அழாது. அம்மா இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போகும்போது ஒன்ன புரிஞ்சிட்டு போ, என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். என் கண்ணு தான் மூடி இருக்குது, என் கண்ணு பிரச்சனையை பார்க்குது, இயேசுவை பார்க்க மாட்டேங்குது. புருஷன் திட்டுறதை பார்க்குது, இயேசுவை பார்க்க மாட்டேங்குது. பர்ஸு எம்டியா இருக்கிறத பார்க்குது, இயேசுவை பார்க்க மாட்டேங்குது. நாளைக்கு என்ன செய்வேன்னு பிரச்சனையை பார்க்குது, இயேசுவை பார்க்க மாட்டேங்குது. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அப்பா நீங்க கூட இருக்கிறீங்கப்பா, நீங்க கூட தான்ப்பா வர்றீங்க. வந்து அப்பத்தை பிட்டு கண்ணை திறந்து அப்புறம் தான் மறைஞ்சிட்டாராம். உங்க தேவைகளை சந்திக்கிற வரைக்கும், உங்க சந்தேகங்களை தீர்க்கிற வரைக்கும் இந்த இயேசு கூடவே வருவார். இந்த பூமியின் கடைசி பரியந்த சகல நாட்களில் அவன் கூட இருப்பேன்னு சொன்னாரே, உங்க கூட இருப்பார். இன்னொரு தடவை பாடலாமா? இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். பேய்கள் நோய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். உங்க சுகமளிக்கிற கிருபை இறங்கட்டும் இயேசு ராஜா. நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஹalleluya. சரி, இவங்க நினைச்ச 5 காரியமுமே தப்பு. ஆனா ஆண்டவர் கூடவே தான் இருந்தார். அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இயேசுவை காணலையா, அதான் அவங்களுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட். ஆனா அந்த இயேசு கூடவே இருக்கிறார். இன்னைக்கு உங்க வீட்டில் இயேசு இல்லைன்னு நினைக்காதீங்க, உங்க வீட்டில் இயேசு இருக்கிறார். உங்க சமையல் அறையில் நீ கண்ணீரோட சமைச்சிட்டு இருக்கிற மகளே, அப்ப கூட கூட நிற்கிறாரம்மா. உன் படுக்கை அறையில தலையணை கண்ணீரால நனைக்கிறியே, அங்க கூட இயேசு இருக்கிறார். உன் ஜெப அறையில தரையில படும்படி முகங்கொப்புற விழுந்து அழுது ஜெபிக்கிறியே, இயேசு கூட இருக்கிறாரம்மா. உன் கஷ்டங்கள் எல்லாம் மாற்றுவார். இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என் கூட இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் சொன்ன செய்தியின் துவக்கம், அவர் செய்கையிலும், சொல்லுங்க, செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுடைய ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். பைபிள் அவர் எப்படி செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுடையவரா இருந்தார்னு பைபிள்ல பல இடத்துல நம்ம பார்க்கிறோம். சரியா? இந்த ஆண்டவரை உலகத்துக்கு பிதா வெளிப்படுத்தினார். சொல்லுங்க, என்ன செஞ்சாரு? மறைச்சு வச்சு அப்படி யாரும் பார்க்க முடியாது, கடவுள்னா எப்படின்னே தெரியாது, அப்படி ஒரு மறைச்சு வச்சு பிதா உலகத்துக்கு இயேசுவை அனுப்பல, எல்லாத்துக்கும் வெளியரங்கமாக்கினார். நேற்று அந்த ஒரு வீடியோவை எடிட் பண்ணிட்டு இருந்தப்போ கூட உட்காந்து நான் அந்த ஜீசஸுடைய அந்த ஃபிலிமில் அவர் எப்படி சீஷர்களோட நடந்து போகிறாரு, சாப்பிட்றாரு, அற்புதம், இதை பார்த்துட்டே இருந்தேன். என் உள்ளத்தில் ஒரு எண்ணம், அப்பா இங்கே எவ்வளோ பெரிய ஒரு தெய்வமாக இருந்தால் கூட ஒரு சாதாரண டைனிங் டேபிளில் மனுஷங்க கூட உட்காந்து நீங்கள் சாப்பிட்றீங்க, அப்புறம் அந்த வீதிகளில் நடந்து போகிறீங்க, வயல்வெளி வழியாக நடந்து போகிறீங்க, இதெல்லாம் உண்மையாக நடந்தது தானே? சீஷர்களோட 12 சீஷர்களோட பேசிட்டே நடந்திருப்பார். அவர் யாரு? பரலோக தேவன். அவர் யாரு? சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர். ஆனா பிதா நம்ம மேல வச்ச அன்புனால, மகனே நீ பூமிக்கு போ, ஒரு மனுஷனா இந்த பூமியில நீ வாழ்ந்தாதான் என் மக்களுடைய கஷ்டம் நீ புரிஞ்சுப்பப்பா, அப்பதான் நீ அவங்களுக்கு உதவி செய்கிற பிரதான ஆசாரியரா இருப்ப அப்படின்னு ஜீசஸை அனுப்பிட்டார்.
இன்னைக்கு ஏதோ வெளிப்படாத ஒரு தெய்வம் அல்ல, தன்னை வெளிப்படுத்தின ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. அதே போல உங்க வாழ்க்கையில கிரியை செய்யாத தேவன் அல்ல, கிரியை செய்கிற தேவன். சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நம் வாழ்க்கையில எப்படி கிரியை செய்கிறார் என்று. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். சொல்லுங்க, இருளில் இருக்கிற ஜனங்கள். இது யாரை குறித்து சொல்லியிருக்குது? புறவினத்து மக்களாகிய உங்களை குறித்து, என்ன குறித்து சொல்லியிருக்கிறது? ஆண்டவர் இயேசு இருள்ல இருக்கிற ஜனங்கள் பார்க்கும்படி வெளிச்சமா வந்தாராம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இருளில் இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில இயேசு வெளிச்சமாய் வருவார். நீங்க அவரை இன்வைட் பண்ணணும், நீங்க கூப்பிடணும். ஒவ்வொரு பிரச்சனையின் நடுவில் இயேசுவே இப்படி இருக்குது பிரச்சனை, நீங்க தான்ப்பா இதை டீல் பண்ணணும், நீங்க தான்ப்பா இதை மாற்றணும்னு நம்ம முயற்சி எடுக்க வேண்டிய விஷயத்துல முயற்சி எடுக்கணும். ஆனா மனுஷீகத்துல செயல்படாம ஆண்டவரை நீங்க கிரியை செய்யுங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில இருளில் இருப்பீங்கன்னா இயேசு வெளிப்படுவார். எப்படி? வல்லமையாய் வெளிப்படுவார். சரி, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவரின் கண்களும் அதை காணும். எப்படியா? கர்த்தரின் மகிமை வெளியரங்கமா, அதாவது ஒரு பப்ளிக் டிஸ்ப்ளே. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மறைவாய் கிரியை செய்ய மாட்டார், வெளியரங்கமாய் கிரியை செய்வார். சொல்லுங்க, ஆண்டவர் எப்படி கிரியை செய்வார்? சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் பார்க்கும்படி உனக்கு கிரியை செய்ய போறாருமா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. எல்லாரும் பார்ப்பாங்க, இது எப்படி நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வெளியரங்கமான கிரியையை ஆண்டவர் நிச்சயம் செய்வார். உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய கிரியை நடக்கும். உங்க பிள்ளைகளை குறித்து கேள்வி கேட்குறாங்களா? என்ன நீ கடவுளை சேவிக்கிற, உன் பிள்ளை என்ன இப்படி இருக்குது, ஒரு கோயில் கூட வரமாட்டேங்குதுன்னு சொல்றாங்களா? நான் சொல்றேன், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருவார். நீ இவ்வளோ ஜெபம் பண்றியே, உன் புருஷன் வாழ்க்கையில மாற்றம் வந்துச்சா கேட்குறாங்களா? உன் மனைவி என்ன நல்லாவா இருக்கிறா கேட்குறாங்களா? நான் சொல்றேன், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். ஹல்லேலூயா. இதை வெளியரங்கமாக்குறதுக்கு தான் இயேசு பூமிக்கு வந்தார். பிதாவின் மகிமை, பரலோகத்தில் உள்ள மகிமை, அது அங்கேயே இருக்கிறதுல பிதாவுக்கு மகிமை கிடையாது. சுகம் அளிக்கிற வல்லவன் பரலோகத்திலே இருந்தா ஆண்டவருக்கு மகிமையா? அது உங்க வாழ்க்கையில செயல்பட்டாதான் பிதாவுக்கு மகிமை. அப்படிதானே? ஞானத்தை கொடுக்கிற கிருபை பரலோகத்திலே இருந்து என்ன பிரயோஜனம்? உங்க பிள்ளைங்களை தேவன் ஞானத்தினால நிரப்புனாதான் பரலோக தேவனுக்கு மகிமை. உங்க பிள்ளைங்க ஸ்டாரா ஷைன் பண்ணும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, கடவுளை சேவிச்சான்ப்பா, அவன் ஆண்டவர் உயர்த்துறாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் சிலரை ஆண்டவர் படிப்புல உயர்த்தி வச்சிருக்கிறார். எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். டாப்பஸா இருக்கிறாங்க, சந்தோஷம். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவருடைய கண்களும் அதை காணும். உங்க வாழ்க்கையில நடக்கும், உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நடக்கும். இன்னொரு வசனம், மல்கியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். எப்படியா? என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன். சொல்லுங்க, நீதியின் சூரியன் உதிக்கும். யாருக்கு? பயந்து வாழ்றீங்களே, இந்த தெய்வத்துக்கு பயந்து பாவம் செய்யாம வாழ்றீங்களே, இந்த தெய்வத்துக்கு பயந்து ஒவ்வொரு நாள் அவரை தேடுறீங்களே, இந்த தெய்வத்துக்கு பயந்து நீங்க அஞ்சி வாழ்றீங்களே, ஐயோ அது ஆண்டவருக்கு பிடிக்காது, ஐயோ என் வீட்டில் இந்த தெய்வத்துக்கு பிடிக்காத காரியம் இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கு பிடிக்காத மியூசிக் இருக்கக்கூடாது, டிவி ப்ரோக்ராம் இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கு பிடிக்காத வார்த்தைகள் இருக்கக்கூடாது, நான் கோபப்பட மாட்டேன், நான் எழுத்து பேச மாட்டேன், அது ஆண்டவருக்கு பிடிக்காது. தெய்வத்துக்கு பயந்து வாழுகிற சகோதரனே சகோதரி, உங்க மேல நீதியின் சூரியன் உதிக்கும். ஹல்லேலூயா. அவர் அப்பவே சொல்லிட்டாரு மல்கியா தீர்க்க தரிசனத்துல, என் குமாரன் வரும்பொழுது சூரியனை போல வருவார், உதிப்பார், அவர் எல்லா மக்களுக்கும் சுகமாய் ஆரோக்கியமாய் வருவார் என்று வெளியரங்கமாய் இயேசு தன் ஊழியத்தை எப்படி செய்வார்னு வசனம் சொல்லுது. சரி, நீங்க யோசிக்கலாம், எங்கேயோ தொடங்கி எங்கேயோ போறீங்களே, நிச்சயமா புரிஞ்சுக்குவீங்க. ஏசாயா 55:1 வாசியுங்கள். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். நீங்கள் எல்லாரும் வாங்க. தாகமா இருக்கிறீங்களா? எல்லாரும் வாங்க. படிச்சவனுக்கு தான் உதவி செய்வேன், படிக்காதவனுக்கு உதவி செய்ய மாட்டேன், இந்த ஜாதியில் உள்ளவனுக்கு தான் உதவி செய்வேன், இந்த ஜாதியில் உள்ளவங்க எல்லாம் என்கிட்ட வரக்கூடாது, அவங்க கீழ் ஜாதி, இவங்க மேல் ஜாதி, இதெல்லாம் இயேசுட்ட கிடையாது. நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா தாகமா இருக்கிறவர்களே, நீ தாகமா இருக்கிறியா? தெய்வத்தின் மேல தாகமா இருக்கிறியா? அவருடைய அருள் மேல தாகமா இருக்கிறியா? அவர் உனக்கு கிரியை செய்யணும்னு ஆசையா இருக்கிறியா? வா, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு
அந்த வசனம் என்ன சொல்லுது? பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். சரி. நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் எதுவுமின்றி பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பக்கத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. போய் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ட்ராலியில போட்டுட்டு ஏங்க நான் போறேன் அப்படின்னா உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. இல்ல, பணத்தை ஒரு தண்ணியை கூட விலை கொடுத்து வாங்குற ஒரு காலத்துல தான் நம்ம வாழ்றோம். ஆனா என் ஆண்டவர் சொல்றாரு, வா பணமே இல்லாம உனக்கு வீடு கட்டி தரேன், நீ பணமே செலுத்தாது உனக்கு நான் தேவையானது எல்லாத்தையும் நான் தாரேன். பணமும் இன்றி விலையும் இன்றி எதை கொள்ளுங்கள்? திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள், கஞ்சியும் கூழும் கொள்ளுங்கள். அப்படியா சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட வந்தா ரிச்சா பிளஸ் பண்ணுவாருமா. அதுதாம்மா ஆண்டவருடைய அன்பு. உங்க பிள்ளைங்க கிழிஞ்ச துணியை போட்டுக்கிட்டு சர்ச்சுக்கு கூட்டு வருவீங்களா? எத்தனை வறுமையில் இருந்தா கூட பிள்ளைய ட்ரெஸ் பண்ணி கூட்டு வரும்போது சூப்பரா கூட்டு வர்றீங்க. உங்க கஷ்டம் எங்கேயுமே தெரியாது. சில வீடுகளுக்கு போனால் சில மக்கள் வெளியே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க வீட்டை போய் பார்த்தா சாதாரணமாக தான் இருக்கும். ஏன்னா தான் பிள்ளை வெளி உலகத்துக்கு வரும்போது எப்படி இருக்கணும் சொல்லுங்க? கிழிஞ்ச துணி போட்டு கூட்டு வருவீங்களா ஷீலா சிஸ்டர்? கூட்டே வரமாட்டீங்க, பெஸ்ட்டாக உடுத்திட்டு வருவீங்க. இல்லை, உங்கள் அப்பா உங்களுக்கு பெஸ்ட்டு தருவாரா ஒஸ்ட்டு தருவாரா? பணமுமின்றி விலையுமின்றி வாமா, திராட்சை ரசம் தரேம்மா, பால் தரேம்மா, ரிச்சா தரேம்மா. இதை நம்ம விசுவாசிக்கவே மாட்டோம். நம்மெல்லாம் இந்தியாவில் பிறந்து வளர்ந்தவங்க பாருங்க, நமக்கு இந்த விசுவாச ஆவியே வராது. இன்னைக்கு விசுவாசிங்க, எங்கள் அப்பா என்னை தரித்திரமாக வைக்க மாட்டார், எங்கள் அப்பா என்னை கீழே வைக்க மாட்டார், எங்கள் அப்பா ரத்தத்தையே சிந்திட்டார், நான் உலகத்தில் வாழ்ந்திருப்பேன், என் வீட்டில் சமாதானம் இருக்கும், என் வீட்டில் சந்தோஷம் இருக்கும், என் பிரச்சனைகளெல்லாம் அவர் மாற்றுவார். இந்த ரிச் லைஃபுக்கு தான் ஆண்டவர் அழைக்கிறார். ரிச்னா உலகத்தில் உள்ள ரிச்னஸ் மட்டும் இல்லை, ஸ்பிரிச்சுவலியும் நீங்கள் ரிச்சாக வாழ்றதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். சரி, இன்னும் ஒரு வசனம், ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, சரி, உன் ஒளி வந்தது. சரி, ஒரு நிமிஷம் என்ன பாருங்க, கொஞ்சம் அப்படி மேலே பாருங்க, எத்தனை லைட் இருக்குன்ட்டு. இருக்கா? ஒளி இருக்குதா? ஒரு நாள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போயிருந்தோம். அங்கே உட்காந்துருந்த இந்த கோவிட் டைமில் அங்கே உட்காந்துருந்தவங்க என்ன ஒரு 20 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. நான் அங்கேருந்த லைட்டை கவுண்ட் பண்ணேன். எத்தனை 280 லைட்டு போட்டிருக்கிறாங்க. நான் உட்காந்து கவுண்ட் பண்ணேன் ரோவா. அது அப்படி போகும்போதே அப்படி ஜெகஜோதியாக இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டு. ரொம்ப சுத்தமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளே போனால் உட்காந்துருக்கிறவங்க கொஞ்சம் 20 பேருக்கு லைட் எத்தனை லைட்டு? 280 லைட்டு. இந்த லைட் தான் மக்களை அட்ராக்ட் பண்ணுது. திரும்பி வரும்போது பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட்டில் அப்படி காருங்கள்லாம் அவ்வளோ பார்க் பண்ணி நிற்குது. அப்போ யோசித்தேன், ஒரு வெளிச்சம் ஒரு இடத்துல தான் மக்கள் ஈர்க்கப்படுவது இயற்கை. உன் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் வெளிச்சமாய் வருவார் அம்மா. அதே போல உன்னையும் எழும்பி பிரகாசிக்க வைப்பார். ஹல்லேலூயா. அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பிதா இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாய் அவரை அனுப்பினார். மகிமை வெளியரங்கமாகும் என்று சொல்லி தன் மகிமையை வெளிப்படுத்தினார். நீதியின் சூரியனாய் இந்த பூமியில வந்தார். எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுக்கும்படி வந்தார். எல்லாரும் பிரகாசிக்கும்படி பிதா குமாரனை பூமியில் அனுப்பினார். சரி, இந்த பூமியில ஆண்டவர் இயேசு எப்படி வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுடையவராக இருந்தார் அப்படின்ட்டு சில வேத பகுதியை உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல போகிறேன். அதில் உங்கள் பங்கு என்ன என்றும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அவர் செய்கையிலும் வாக்கிலும், சொல்லுங்க, செய்கையிலும் வாக்கிலும், அதாவது அவர் பேச்சிலையும் வல்லமை, அவர் செயல்லையும் வல்லமை. இந்த வல்லமை அவருக்குள்ள மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளையும் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் உண்மை உள்ளவர். சரி, பிசாசு ஆண்டவரை சோதிக்கிறார். 5 குறிப்புகளை மத்திய இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அவர் எப்படி வல்லமையுடையவராக இருந்தார். சோதிக்கும் பொழுது ஒன்று சொல்றான், மேலே கூட்டுட்டு போய் தாழ குதியும் அப்படிங்கிறான். அப்புறம் உலகத்தின் ராஜ்யங்களை எல்லாம் காட்டி, நீர் என்னை விழுந்து பணிந்து கொண்டால் நான் இதை உனக்கு தருவேன் அப்படிங்கிறான். பிசாசு பெரிய வல்லமை, அப்படிதானே? இல்லையா? இல்லையா? ஆமாவா? இல்லையா? என்ன உண்மை உள்ள விசுவாசிகள் பாருங்க, பிசாசு ரொம்ப வல்லமையுடைய வந்தாம்மா. உன்கிட்ட இருக்கிறத விட அவன்கிட்ட வல்லமை ஜாஸ்தி. ஆனா உனக்குள்ள இயேசு இருக்கிறதுனால நீங்க வல்லமையுடையவர்களா மாறிடுறீங்க. சரியா? பிசாசு வல்லமையுடையவன். இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவன் அவன்தான், ஜெயத்தை கொடுக்கிறவன் அவன்தான். தேவனை தேடாதவன் நல்லா இருக்கிறான். இன்னைக்கு அநேக வாலிபர்களுக்கு கேள்வி, ஆண்டவர் அவங்க தேடல, ஆனா அவங்க நல்லா இருக்கிறாங்க, உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. நானும் போய் உழைக்க போறேன். மகனே பொறு, அவன் உழைச்சி சம்பாதிச்சு எல்லாம் சேர்த்து கடைசியில் கண்ணை மூடும்போது எங்கே போவான்? நரகத்துக்கு போவான். நீ அப்படி அல்ல மகனே.
துன்மார்க்கனுக்குள்ள அநேகத்தை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சம் நல்லது. அந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவனே ஆண்டவர் அநேகத்தின் பேரில் என்ன செய்வார்? அதிகாரியாய் வைப்பார். பிசாசு வல்லமையுடையவன் தான். ஆனால் இந்த வல்லமையுடைய பிசாச ஆண்டவர் எப்படி ஜெயிச்சார்னா அவருடைய வாக்கினால் ஜெயித்தார். அந்த வசனத்தை வாசிங்க, 4ஆம் அதிகாரம் 11. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். நல்லா கவனிங்க. சொல்லிட்டே வந்துட்டு கடைசியில் என்ன சொன்னார்? அப்பாலே போ. திரும்ப சொல்லுங்க. அந்த வார்த்தைக்கு வல்லமை இருந்துச்சா இல்லையா? அந்த வல்லமை கேட்ட உடனே வேதம் சொல்லுது பிசாசு அவரை விட்டு விலகினான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏன் பிசாசு போராடுறான் தெரியுமா? நீங்க உங்க வாயை திறந்து இயேசு சொன்ன மாதிரி அப்பாலே போ சாத்தானேன்னு நீங்க சொல்லல. பிசாசை இன்வைட் பண்ணி காஃபி போட்டு கொடுக்குறீங்க, டீ போட்டு கொடுக்குறீங்க, பிரேக்ஃபாஸ்ட்டில் கூட வச்சுக்கிட்டே பேசுகிறீங்க, லஞ்சில் கூட வச்சுக்கிட்டே பேசுகிறீங்க. அவன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறான். பெட்ரூமுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, 2 பேரும் நல்லா சண்டை போடுறீங்க, புருஷனும் மனைவியும். பிள்ளைங்க வாழ்க்கையில் பிசாசு. அப்படியே உங்கள் வீட்டையே அவன் ஆட்சி செய்கிறான். அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமை உடையவர் உங்களுக்கும் உங்கள் வார்த்தையிலையும் வல்லமையை கொடுத்துருக்கிறார். பிள்ளைங்களுக்குள்ள பாருங்க, சில பிள்ளைங்க ராத்திரி நேரத்தில் அலறி 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 அழும். அது எவ்வளோதான் அடக்குனாலும் அது அமைதலாகவே ஆகாது. ஒரு வீட்டிலே ஒரு முறை ஊழியத்திற்கு சென்றிருந்தோம். அந்த குழந்தை அழுது 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 ராத்திரியெல்லாம் அழுது. அந்த பெற்றோர் என்னெல்லாமோ செஞ்சாங்க. கடைசியில் நான் போய் என்ன குழந்தைக்கு என்னன்னே தெரியல சிஸ்டர், பிள்ளை அலறி அலறி அழுது. பிள்ளை தலைமையில் கை வச்சு இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைய, அது வியாதி இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சிச்சு நமக்கு. ஸ்பிரிச்சுவல் பீப்புளுக்கு காட் சொல்லுவார் இல்லையா, இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைய அலைக்கழிக்கிற பிசாசின் கிரியைகளை நான் கடிந்து கொள்றேன். ஜெபிச்சு கொஞ்ச நேரத்தில் அப்படியே தூங்குச்சு பாருங்க. காலையில் தான் எழும்புச்சு. அப்போது பெற்றோருக்கு கலக்கம், ஐயோ குழந்தைக்கு என்னவோ இல்லை. சில கிரியைகளுக்கு பின்னாடி பிசாசு கிரியை செய்வான். பைபிள் சொல்லுது அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுடையவராக இருந்தனால அப்பாலே போ வசனத்தை சொல்லி சொல்லி ஜெயிக்கிறாரு. வாலிப பிள்ளைங்களே, உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க முடியாத காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் உனக்கு வல்லமை கொடுத்துருக்கிறார். அந்த வல்லமை உன் வாயிலிருந்து வெளியே வந்தாதான் அது கிரியை செய்யும். சரியா? சிந்தையில் போராட்டம் வரும்போது என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தையை வாயினால அறிக்கை சொல்ல. அப்பாலே எதுவுமே தெரியலனா கூட அப்பாலே போ சாத்தானே. வீட்டில் உள்ளவங்கள சொல்லிடாதீங்க, அப்புறம் திருப்பி அடிச்சிருவாங்கல்ல. அப்பாலே போ சாத்தானேன்னு பிசாசை பார்த்து கடிந்து கொள்ளணும். ஆண்டவர் சொன்ன உடனே பிசாசு அவரை விட்டு என்ன செய்தான்? விலகினான். இப்போ சொல்லுங்க, அவர் வாக்கிலும் செய்கிலும் வல்லமையுடையவரா? ஆமே சொல்லுங்க. ஒரு உலகையே அலக்களிக்கிற பிசாசை ஒரு வார்த்தையினால துரத்தினார்னா, உங்க குடும்பத்தை அலக்களிக்கிற பிசாசை நீங்களும் எதனால தான் துரத்தணும்? வார்த்தையினால தான். சரி, 2வது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19, 20, 25 வாசியுங்கள். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். சரி, உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். கொஞ்சம் கவனிங்க, பிராக்டிக்கலாவே பேசுறேன். இங்க எவ்வளோ பேர் இருக்கிறீங்க, சிலருடைய கணவன்மார் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றதே கிடையாது. எங்க வாங்க நீங்கள் என்ன தூபம் போட்டாலும் அவர் என்ன செய்ய மாட்டார். உனக்கு வேலை போகிறதா இருந்தால் நீ போயிட்டு வா, என்னை ஏன் கூப்பிடுற? சில வேறு மாதிரிலாம் கான்வர்சேஷன் சில வீட்டில் நடக்குது. உங்கள் வார்த்தைக்கு என்னவே இல்லை சொல்லுங்க. அதான் மதிப்பே இல்லை, வார்த்தைக்கு மதிப்பே இல்லை, வார்த்தைக்கு வல்லமே இல்லை. இங்கே ஒருத்தர் வந்தார், என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறார்களாக்குவேன்னு சொன்னார். சொன்ன உடனே வலை படகு எல்லாத்தையும் போட்டு என்ன செஞ்சுட்டாங்க? எது இழுத்தது? அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் இருதயத்தை ஆண்டவருடைய வசனத்தால் நிறச்சி வச்சுட்டு நீங்கள் பேசும்போது அந்த வசன நிறைவோடு கூட பேசுறீங்கன்னா, when you speak God's word, His power will be revealed. நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் சொல்லும்போது அவருடைய வல்லமை என்ன செய்யும்? விளங்கும். ஏசு சொன்னார், என் பின்னாடி வா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். உங்கள் பிள்ளைங்களை மாற்ற முடியுதா? சர்ச்சுக்கு வரமாட்டேன்னு சொல்கிற பிள்ளை சர்ச்சுக்கு கூப்பிட்டு வர முடியுதா? அதுதாங்க அவ்வளோ நேரம் கூப்பிட்டு பார்த்து தான் சிஸ்டர் சர்ச்சுக்கே லேட்டாக வந்தேன். இன்னைக்கு எல்லாம் இருக்குதா? நான் ஒன்று சொல்கிறேன், உனக்குள்ள அந்த இயேசு இருந்தால், உங்களுக்குள்ள அந்த இயேசு இருந்தால், உங்கள் வார்த்தையில் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை கொடுப்பார். ஹல்லேலூயா. 20வது வசனம் வாசிங்க. உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். 25 கலிலேயாவிலும் தெக்கப்பொலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். கலிலேயாவிலும் யூதேயாவிலும் தெக்கப்போலியிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவருக்கு
எதை கேட்டு பின்னாடி போனாங்க? அவர் வார்த்தையில வல்லமை இருந்துச்சு, அவருடைய செய்கையில வல்லமை இருந்துச்சு. இந்த இயேசு உயிரோடு இருக்கிறாரா? இந்த இயேசு உயிரோடு இருக்கிறாரா? இருக்கிறார். உங்க வாழ்க்கையில இந்த இயேசு கிரியை செய்வார். யாரெல்லாம் இயேசுக்கு பின்னாடி வரலன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் ஒரு நாள் வருவாங்க. பொறுமையோடு இருங்கள். வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையோட இந்த ஆண்டவர் இயேசு, ஆண்டவர் உயர்த்தப்படும் பொழுது எல்லாரும் இழுத்துக்கொள்ளுவேன் என்று சொன்னாரே, உங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரை இந்த இயேசு இழுத்துக்கொள்வார். உங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவருடைய அன்புக்குள் வருவார்கள். அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுடைய ஒரு தீர்க்கதரிசி. சரி, மூன்றாவதாக வேதத்தில் பல இடங்களில ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையுடையதா இருந்துச்சு. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. நல்லா கவனிங்க. அவர் என்ன சொன்னாரு? காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே என்ன உண்டாயிற்று? மிகுந்த அமைதல். ஆஸ்திரேலியாவில் காட்டு தீ பயங்கரமா பரவி எத்தனையோ விலங்குகள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விலங்குகள் செத்து போனதை நம்ம பார்த்தோம். எனக்கெல்லாம் அந்த கேங்குரூஸ் எல்லாம் அப்படியே மடிந்து கிடக்கதை பார்த்து உண்மையிலே உள்ளெல்லாம் உடஞ்சிருச்சு. இதுகள்லாம் எவ்வளோ நல்லா சந்தோஷமாக காட்டில் என்ன செஞ்சுருக்கும், சுயாதீனமாக தெரிஞ்சிருக்கும். இந்த காட்டுத்தீ எல்லா இந்த விலங்குகளை கொன்றுச்சே அப்படின்ட்டு. அப்போ நான் யோசித்தேன், இந்த காட்டுத்தீயை யாராலையும் அணைக்கவே முடியலையா? நம்மெல்லாம் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே நீங்கள் அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஆண்டவர் அப்புறம் அந்த தீ அணையும்படி உதவி செய்தார். ஒரு முறை திருமணமான ஆரம்ப காலங்களில் ஒரு வீட்டிலே நாங்கள் வசித்து கொண்டிருந்தோம். அப்போ இதே போல் ஒரு சம்மர் டைம். அப்போது ஏதோ ஒரு சின்ன ஒரு இதில் பக்கத்தில் திடீர்னு பார்த்தா ஃபுல்லாக அங்கே க்ரீன் கிராஸ் இருக்கும். சம்மரில் அதெல்லாம் காஞ்சு போயிருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஃபுல்லாக அது தீ பற்றி எரிகிறது. அந்த டைமில் உடனடியாக நான் தனியே இருக்கிறேன் வீட்டில். எப்படி இதை அடைக்கிறது ஒன்றுமே எனக்கு தெரியவே இல்லை. யாரை கூப்பிடுறது எனக்கு புரியலை. வீட்டிலே மூத்த மகன் குழந்தையாக இருக்கிறார். இயற்கையாக ஒரு பயம் வரும்ல, அது தீ உள்ளே வந்துருச்சுன்னா என்ன செஞ்சிடும், குழந்தைக்கு ஏதோ ஆபத்து வருமோ. சரி, ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணணுமா? அப்போல்லாம் அந்த தெளிவும் இல்லை. உடனே நேராக போய் முழங்கால் போட்டேன். ஆண்டவரே, எனக்கு என்ன செய்வீங்களோ தெரியாது, இந்த தீ என்ன செய்யணும், அமரணும். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஒரு தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறாருங்கிறதுக்கு நான் சாட்சியாக தேவ சன்னிதானத்தில் நின்று சொல்கிறேன். கொஞ்ச நேரத்தில் எப்படித்தான் மழை வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது, மழை அந்த தீ அடங்குனது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல காரியங்களை நான் தனியாக அனுபவித்திருக்கிறேன். யோசித்தேன், யாருமே வீட்டில் இல்லை, ஒரு சின்ன பேபியை வச்சுருக்கிறேன், பக்கத்தில் நெருப்பு எரியுது. இந்த நெருப்பு ஏதோ உள்ளே வந்துருச்சுன்னா நான் என்ன செய்வேன், நான் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறேன்னு நினச்ச நேரத்தில், இதை போன்ற ஒரு மத்தியான நேரத்தில் திடீரென்று மேகங்கள் வரவும் மழை பெய்யவும் அந்த தீ அணையவும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயற்கையை அவர் அடக்கினாரே. உங்கள் வீட்டில் கொந்தளிக்குதே, உங்கள் வீட்டில் குமுறுகிறதே, உங்கள் தொழிலில் குமுறுகிறதே, உங்கள் சரீரத்தில் குமுறுகிறதே வியாதி, இதை அடக்கிறதுக்கு உங்கள் வார்த்தையில் அவர் வல்லமையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. காற்றையும் கடலையும் அதட்டின அந்த ஆண்டவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுடைய ஒரு தீர்க்கதரிசி. இன்னைக்கு உங்களுக்கும் அவர் செய்வார். தன்னுடைய வாக்கினால் பிசாசை துரத்தினார், தன் வாக்கினால் மனிதர்களை தன் பக்கத்தில் இழுத்தார், தன் வாக்கினால் இயற்கையின் மேல ஆண்டவர் அதிகாரமுடையவராய் அற்புதங்களை செய்தார். அத்தி மரத்தை பார்த்து சபித்தார், உடனே அது என்ன செஞ்சிருச்சு, பட்டு போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் பலவீனங்கள் தான், எல்லாருக்குள்ளேயும் பலவீனம் இருக்குது, எனக்குள்ளேயும் பலவீனம் இருக்குது. ஆனால் தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்க 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 அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கைக்குள்ள என்ன செய்தம்மா, கிரியை செய்து. இன்னைக்கு ஒரு நம்பிக்கையோடு நீங்க போகணும். சரி, நான்காவதாக இந்த ஆண்டவர் வாக்கிலும் செய்கையிலும் அவர் மட்டும் வல்லமையுடையவராக இருந்தா உங்க வாழ்க்கையில் அந்த வல்லமை எப்படி விளங்கும், இதுதான் இன்னைக்கு சுருக்கமாக உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். சரி, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். நல்லா கவனிங்க, லிசன் பண்ணுங்க. குஷ்டரோகி ஒருத்தர் இருந்தான் இஸ்ரவேல் தேசத்திலே. குஷ்டரோக வியாதி என்பது அது எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிற ஒரு வியாதி. அவங்கள ஊரை விட்டு என்ன செஞ்சிருவாங்க, வெளியே வச்சிருவாங்க.
ஒரு குஷ்டரோகி வந்தால் அவன் வந்து தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லிக்கிட்டே வரணுமா. இது எவ்வளோ பயங்கரமாக இருக்கும்ல. ஜஸ்ட் இமேஜின், அவனும் ஒரு மனுஷன்தான், அவனும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். ஆனால் ஆண்டவர் இயேசு குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார். சரி, அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமை உள்ளவர் தான். இந்த மனுஷன் வாழ்க்கையில அந்த வல்லமை எப்படி விளங்குச்சுன்னா, அவன் என்ன ஜெபம் பண்ணாமா? வாசிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். ஒரு குஷ்டரோகி பண்ணுன ஒரு சிம்பிள் பிரேயர். என்ன பிரேயர்? அப்பா, உங்களுக்கு சித்தம்னா என்ன சுகமாக்க உங்களால ஆகும். இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்க? 3 மணி நேரம் ஜெபம் பண்றீங்க, விசுவாசமே இல்லாம ஜெபிக்கிறதுனால ஜெபத்துக்கு பதில் வரல. இன்னைக்கு உங்க ஹார்ட்டை கொஞ்சம் டர்ன் பண்ணுங்க. காட், உங்களுக்கு சித்தம்னு எனக்கு தெரியுது, உங்களால முடியும்னு எனக்கு தெரியுது, ஆனா என் வாழ்க்கையில் இதை செய்யும்படி நான் ஜெபம் பண்றேன்ப்பா. இந்த விசுவாசத்தோடு கூடிய ஜெபம் இருக்குது பாருங்க, அது தேவனுடைய வல்லமையை உங்க வாழ்க்கையில கட்டவிழ்க்கும். தேவனுடைய அற்புதம் செய்கிற கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்படி செய்யும். உங்கள் தரித்திரங்களை மாற்றும், உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும், உங்கள் எல்லா சூழ்நிலைமைகளையும் மாற்றும். ஒரு குடும்பத்தார் கடந்த நாட்களிலே குடும்பமாக என்னை சந்திக்க வந்தார்கள். அப்போ சொன்னாங்க, நாங்கள் மிகுந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தோம்மா, வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிற நேரத்தில் உங்கள் செய்திகளை தொடர்ந்து கேட்டு கேட்டு நாங்கள் பலப்பட்டோம், விசுவாசித்தோம், ரட்சிக்கப்பட்டோம். குடும்பமாக இன்றைக்கி உங்களை வந்து சந்தித்து ஜெபிச்சுட்டு போக வந்தோம். நாங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கிறோம் ஏசப்பாவுக்குள்ள. பிரச்சனை வந்து இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது, ஆனால் செத்துறணும்னு நினச்சோம் பாருங்க, அந்த எண்ணமே இப்போ இல்லைம்மா என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. இந்த கிரியையை செய்வது எது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. என் அன்பு சகோதரிகளே, அவன் கேட்டான், ஐயா நான் குஷ்டரோகி, குஷ்டரோகம் தீர்க்கவே முடியாத ஒரு வியாதி, அது தெரியுமா உங்களுக்கு? உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனையாக இருந்துச்சுன்னா, கம் டு ஜீசஸ், ஏசுட்ட வாங்க, வந்து சொல்லுங்க, அப்பா உங்களால முடியும், நீங்க வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுடையவன் நான் நம்புறேன்ப்பா, என் வாழ்க்கையில் இதை செய்யுங்கன்னு நீங்க ஜெபம் பண்ணும்போது அந்த வல்லமை உங்க வாழ்க்கையில் விளங்கும். ஹல்லேலூயா. ஜெபத்தை நிறுத்தாதீங்க. இதுவரைக்கும் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் வரும்னு இன்னும் நம்பிக்கையோடு இருங்க. இன்னும் பிரச்சனைகளுக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து என்ன செய்கிறான்? கொடிய வேதனைப்படுகிறான். திமிர்வாதம் அந்நாட்களில் தீர்க்கப்பட முடியாத ஒரு வியாதி. சரி, வாசிமா. அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். அவர் சொன்னாரு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது ஜீசஸ் செய்யற மிராக்கிள்ஸ் எல்லாம் பார்க்கல. நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். உடனே 100க்கு அதிபதி சொல்றான், ஐயோ எங்க வீட்டுக்குலாம் நீங்க என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது ஆண்டவரே, அது சின்ன வீடா இருந்துச்சா, சுத்தம் இல்லாத வீடா இருந்துச்சா, நீங்க என் வீட்டுக்கு வரதுக்கெல்லாம். அவன் 100க்கு அதிபதி, அவன் வீடு நல்லா தான் இருந்திருக்கும், ஆனா தன்னை தாழ்த்தி, நீங்க வரவே வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு தெரியும் நீங்க வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுடைய தீர்க்கதரிசி, ஒரு வேர்டு சொல்லுங்கப்பா, என் வேலைக்காரன் சொஸ்தமா. ஆண்டவர் ஆச்சரியப்பட்டுட்டார். நான் இஸ்ரவேலுக்குள்ள கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல. சிஸ்டர், எதை வளர்த்துப்பீங்களோ வளர்க்கலையோ உங்க விசுவாசத்தை வளர்த்துக்கோங்க. என் ஆண்டவர் எனக்கு செய்வார். என் ஆண்டவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது. என் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் எனக்கு நடக்கும். அழகா அந்த வேத பகுதி சொல்கிறது, ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். அப்புறம் அவன் ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறான். ஆண்டவரே, நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு கீழே என்ன செய்கிறாங்க? ஆட்கள் இருக்கிறாங்க. வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான். அப்படி நடக்குதா? நீங்கள் ஒரு ஆஃபீஸில் உயர் அதிகாரியாக இருக்கலாம், இங்கே வான்னா கீழே இருக்கிறவங்க என்ன செஞ்சுதான் வந்து தான் ஆகணும். ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க, வானா வரமாட்டேன்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்கள். சுப்பீரியராக உங்களை பெரிய போஸ்ட்டில் வச்சுருக்கிறார், வானா வரணும், போனா போகணும். அந்த பேஷண்ட்டுக்கு இந்த இன்ஜெக்ஷனை கொடுன்னா அவங்க அதைத்தான் கொடுக்கணும், இஷ்டம் போல் செய்ய முடியாது. அவன் சொல்கிறான், நான் அதிகாரத்தில் இருக்கிறேன், எனக்கு கீழே கொஞ்சம் பேர் அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அவனை வானா வர்றான்ப்பா, போனா போகிறான். நான் சொன்னாலே நடக்குதுன்னா நீங்கள் சொன்னால் நடக்கும்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னால் நடக்கும். சொல்லுங்க, ஆண்டவர் சொன்னால் நடக்கும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அவன் சொல்றான், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. அடுத்து அற்புதமா ஆண்டவர் சொல்றார். 13வது வசனம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த வேர்டை கொஞ்சம் பென் வச்சிருந்தா அண்டர்லைன் பண்ணுங்க. அந்த நாளிகையிலேயே அவன் வேலைக்காரன், அந்த செகண்ட்லயே. அப்போ விசுவாசம் தான் உலகத்துல பெரிய காரியங்களை சாதிக்குது.
நடக்க முடியாதவைகள், தீர்க்க முடியாதவைகள், நெடுநாள் தடைப்பட்ட காரியங்கள், நெடுநாள் பதில் வராத ஜெபங்களுக்கெல்லாம் இனிமே விசுவாசம் என்ற ஆயுதத்தை வாயைத் திறந்து அறிக்கை செய்யும் போது அவர் வார்த்தையில எப்படி வல்லமை இருந்துச்சோ அது போல உங்க வார்த்தையில என்ன இருக்கும்? வல்லமை இருக்கும். சரி, இந்த வல்லமையை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த வல்லமையை ஜெபத்தின் மூலமா நீங்க அவருக்கு தெரியப்படுத்தும் போது கிரியை நடக்கும். அந்த வல்லமையை விசுவாசத்தின் மூலமா உங்கள் சூழ்நிலைமைகளுக்கு நேராய் சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? கிரியை செய்வார். நான் பல இடத்துலையும் சின்ன சின்ன இளவயதின் சாட்சிகளை சொல்லியிருக்கிறேன். நான் இளவயதாக இருந்த பொழுது அப்போல்லாம் யூஸ் டு டிரைவ் 2 வீலர். சரியா? அப்போ எங்கள் அப்பா ஒரு வில்லேஜ் ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு இடத்துல எனக்கு ஒரு கிளினிக் வச்சு கொடுத்துருந்தாங்க. எங்கள் ஊர்லேயே நானும் இன்னொரு டாக்டர் தான் அப்போ வந்து 2 வீலரே மூப்பேட்டையே ஓட்டுவோம். இப்போ எல்லோரும் பார்ப்பாங்க, இன்னொரு லேடிஸ் 2 வீலர் ஓட்டுறாங்க அப்படின்னு. அப்பா வாங்கி கொடுத்தாங்க. எவ்ரிடே அந்த கிளினிக்கு அதில் தான் நான் போவேன். நான் போகிற வழியிலே ஒரு வீட்டை எப்பொழுது பார்த்தாலும் அந்த வீட்டுக்காக கை நீட்டி ஜெபம் பண்ணுவேன். ஏன் ஜெபம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவரே, இந்த வீட்டில் உள்ளவங்க ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே இந்த வீட்டில் உள்ளவங்க ஆசீர்வதிக்கப்படணும். அந்த டர்ன் வந்த உடனே ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்தாங்க, ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ணணும், வரீங்களாம்மா அப்படின்னாங்க. சரி, யார் இருந்தாங்க? இருக்குது அவங்க வீடு, அவங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, வயசானவர் இருக்கிறாரு. சரி என்று போனேன். அந்த வீட்டில் போனால் முதியவர் ஒருவருக்கு சுகவீனம், குடும்பம் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. அந்த வீடு எந்த வீடுன்னா, நான் எந்த வீட்டு மேலே கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு போனேனே அதே வீடு. கண்களில் கண்ணீர் வந்துச்சு. ஆண்டவரே, எத்தனை நாள் இந்த வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ண சொன்னீங்க, இன்னைக்கு அதே வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்கிறீங்களே ஆண்டவரே. ஓகே, போய் அந்த வீட்டார் இடத்துல ஆண்டவருடைய அன்பை சொன்னப்போ அந்த வயது முதிர்ந்தவர் கண்ணீரோடு ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அந்த முழு குடும்பமும் அந்த ஒரு சின்ன ஜெபத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஆராதிக்க துவங்கி விட்டார்கள். நான் இன்னைக்கு ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் பல வேளைகளில் உங்களை ஏவுவார், சில காரியங்களை தூண்டுவார். விசுவாசித்து நீங்கள் அதை செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாய் அதில் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். உங்கள் குடும்பத்துக்கும் நடக்கும், மற்றவர்களுக்கும் நடக்கும். ஹல்லேலூயா. உங்கள் வார்த்தையிலையும் ஆண்டவர் வந்து அந்த வல்லமையை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் சொன்னாலும் கர்த்தர் செய்வார். உங்கள் ஜெபத்தில் வல்லமை இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் ஜெபத்தில் எவ்வளோ வல்லமை இருக்குது தெரியுமா? சொல்லுங்க, உன் ஜெபத்தில் எவ்வளோ வல்லமை இருக்கு தெரியுமா? நீ ஏன் உன் ஜெபத்தை விசுவாசிக்க மாட்டேங்கிற? பெரிய தேவன் இருக்கிறாரு. செய்த எல்லா ஜெபங்களுக்கு என்ன வரும்? பதில் வரும். சரி, இங்கே வாசிமா அந்த வசனத்தை திரும்ப ஒரு வாசி. நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலேயே அந்த வேலைக்காரன் என்ன செஞ்சா? அவர் இங்க விசுவாசிக்கிறாரு, வீட்டுல சுகம் நடக்குது. இப்ப சொல்றேன், நீங்க இங்க விசுவாசிக்க, உங்க வீட்டுல ஒரு அற்புதம் நடக்க போகுது. என் தேவனுடைய வேதத்தை நான் இனிமே நம்ப போறேன். சொல்லுங்க, ஆண்டவருடைய வேதத்தை நான் நம்ப போறேன். பைத்தியம் மாதிரி நம்ப போறேன், முட்டாள் மாதிரி விசுவாசிக்க போறேன். நடக்குதோ நடக்கலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. I am going to believe. நான் விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும். அந்த வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுடையவர். நீங்க அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் அந்த வல்லமை விளங்க பண்ணுகிறார். நீங்கள் அதை விசுவாசித்து அறிக்கை செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில் அந்த வல்லமையை விளங்க பண்ணுகிறார். சரி, வாசியுங்கள் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றார். நல்லா கவனிங்க, அவர் வல்லமையுடையவர் தான். ஆனா இந்த தலைவன் வந்து அந்த வல்லமையுடையவர்கிட்ட வேண்டாது இருந்திருந்தால் பிள்ளை பிழைச்சிருக்குமா? சொல்றான், அழகா சொல்றான். ஐயா, வாசிமா அந்த வசனத்தை. அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் அந்த ஃபெய்த்தை பாருங்க. ஐயா, என் பிள்ளை செத்துட்டா, ஆனா கூட நீங்க வந்து கை வச்சீங்கன்னா என் பிள்ளை என்ன செய்வா? பிழைச்சிருவா. ஐயா, இன்னைக்கு உங்க விசுவாசம் எப்படி இருக்குது? உங்க வீட்டில் சில காரியம் செத்துருச்சு, சில குடும்பங்கள்ல சந்தோஷமே இல்லை, செத்துருச்சு. சமாதானமே இல்லை, செத்துருச்சு. 6 பேர் இருக்கிறீங்க, 6 டைரக்ஷன்ல இருக்கிறீங்க, ஒரு மனமே இல்லை, செத்துருச்சு. இன்னைக்கு ஆண்டவற்றை வாங்க. இந்த தலைவன் தன் பிள்ளை மரித்தாள் என்று அடக்க ஆராதனை நடத்தல. அவன் உடனே ஆண்டவற்றை வந்தான். 2 ராஜாக்கள்ல ஒரு பெண்ணை குறித்து படிக்கிறோம். பிள்ளை செத்துட்டான். அவ ஒண்ணுமே சொல்லாம புருஷனிடத்துல எனக்கு ஒரு கழுதையும் ஒரு சேனத்தை வச்சு ஒரு வேலைக்காரனை அனுப்புங்கிறான். அவன் கேட்கிறான், இது வந்து விசேஷமான நாள் இல்லையே? இல்லை, எல்லாம் சரிதான், அனுப்புங்க. பிள்ளையை கொண்டு கட்டில போட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு தீர்க்கதரிசியை பார்க்க போறா. அவ எவ்வளோ விசுவாசம் உள்ளவல்ல, கையேந்தி அவள்கிட்ட கேட்கணும், அம்மா உன் விசுவாசத்துல எனக்கும் கொஞ்சம் தாமா அப்படின்னு. ஸ்திரீகளே, உங்களுக்கு சொல்றேன், நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும். சொல்லுங்க பார்க்கலாம், நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும். என் ஆண்டவரை நான் விசுவாசிக்க போறேன்,
என் தெய்வத்தை நான் விசுவாசிக்க போறேன். இங்க ஜோம் பண்ண அதே நேரத்துல அங்க அற்புதம். இவன் வந்து ஆனாலும் பரவாயில்லப்பா, என் பிள்ளை செத்துட்டா, என் நம்பிக்கைலாம் முடிஞ்சிருச்சு, ஆனா உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிற ஆண்டவரே, நீங்க வந்து கையை வச்சீங்கன்னா போதும், என் பிள்ளை என்ன செய்வா, பிழைச்சிருவா. இவர் கேட்டுட்டே இருக்கும்போது இடையில இன்னொரு பெண் வந்துட்டா. அவள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அவ விசுவாசத்தோடு வந்து அவருடைய வஸ்திரத்தை தொடரா. இப்போ இந்த தகப்பனுக்கு எப்படி, நானே என் பிள்ளை செத்து போச்சு, ஏசு வந்து ஜோமனன்னு சொல்லிட்டு இருக்கிற இவ வந்து இடையில நிற்கிறாளே. சிஸ்டர், எது இடையில வந்தாலும் உங்க அற்புதத்தை யாராலையும் தடுக்க முடியாது. யாரு நடுவுல வந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் செய்ய நினைச்சதை ஒருத்தர் தடுக்கவே முடியாது. வாலிப மகனே, உனக்குன்னு ஆண்டவர் வச்சுக்கிற உயர்வை, வாலிப மகளே, உனக்குன்னு ஆண்டவர் வச்சுக்கிற வாழ்க்கையை எவரும் தடுக்க முடியாது. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயோடு ஆண்டவர் பேசுகிறா. அவளுக்கும் ஒரு அற்புதம். அவ பெரும்பாட்டோட 12 வருஷமா கஷ்டப்பட்டா. இப்போ வீட்டில் உட்காந்துருந்தா அவளுக்கு அற்புதம் நடக்குமா? நடக்காது. நீங்க எல்லாம் அங்கே வந்தீங்கல்ல, இன்னைக்கு போகும்போது உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சுதான் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஐ பிலீவ் மை காட். அவ வந்தா அவளுக்கு அற்புதம், தலைவன் வந்தா தலைவனுடைய, அடுத்து பின்னாடி பார்த்தா தலைவனுடைய பிள்ளைய ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். சரி, இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, அவர் வல்லமையுடையவர், அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுடையவர். அவருடைய வாக்கை நீங்க விசுவாசிக்கும் போது உங்களுக்கு வல்லமை நடக்கும். அவருடைய நாமத்தை நம்பி அவர் வல்லமையை விசுவாசிச்சு ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இனிமே நீங்க எந்த ஜெபம் பண்ணாலும், ஆண்டவரே எனக்கு நீங்க செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம், நான் விசுவாசிக்கிறேன், இப்படித்தான் உங்க ஜெபத்தை முடிக்கணும். செய்வீங்களோ செய்ய ஏதோ ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு உபவாச ஜெபத்துக்கு போனேன், சிஸ்டர் ஜெபம் பண்ணாங்க, நடக்கும்னு நினைக்கிறேன், நடக்குதோ நடக்கல, இப்படிலாம் சொன்னீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. நான் வந்து என்ன அழுது ஜெபம் பண்ணாலும், என்ன உபவாசம் பண்ணாலும் உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. நீங்க சொல்லணும், நான் ஜெபிச்சிருக்கிறேன், எங்க அப்பா எனக்கு பதில் தருவார். இன்னைக்கு சொல்லுங்க, அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுடையவர். மாரியாள் சொன்ன வல்லமையுடையவர், மகிமையானவர்களை நமக்கு என்ன செய்வாரு, செய்வார். ஹல்லேலூயா. சரி, கடைசியா இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். நல்லா கவனிங்க, 2 குருடர்கள் இருக்கிறாங்க. ஜீசஸ் போறாரு, போட்டோம், இவரா நமக்கு சுகம் தர போறான்னு கம்முனுக்கு, நம்ம ஊர் பாஷையில் கம்முனு உட்காந்துருந்தாங்கன்னா அங்கே அற்புதம் நடந்திருக்குமா? ஐயா தாவீதின் குமாரனை எவ்வளோ கத்திருப்பாங்க, எல்லாரும் அவங்கள அடக்குனாங்க. ஆனா பைபிள் சொல்லுது இன்னும் சத்தமாய் கூப்பிட்டார். இன்னைக்கு சொல்றேன், உங்க ஜெபத்தை அடக்குறாங்களா? என்ன ஜெபமணி நடந்துச்சு உனக்கு, கம்முனு அப்படின்னு சொல்றாங்களா? நான் சொல்றேன், இன்னும் சத்தமா ஜெபம் பண்ணுங்க, இன்னும் சத்தமா கூப்பிடுங்க, இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணுங்க, இன்னும் அதிகமா விசுவாசிங்க. தாவீதின் குமாரனை எங்களுக்கு இரங்கும், ஏய் அமைதியாயிரு. தாவீதின் குமாரன் எங்களுக்கு இரங்கும், ஏய் அமைதியா. தாவீதின் குமாரனை இப்படிதான் கூப்பிட்டுருப்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், ஜெபத்தை நிறுத்தாதீங்க. பிசாசு உங்க சோதனைகள் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து உங்க ஜெபத்தை நிறுத்துறதுக்கு பல காரியங்களை செய்யலாம். நீங்க என்ன தெரியுமா சொல்லணும், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்குங்கப்பா, உங்க வல்லமை விளங்கணும்ப்பா, உங்க வாக்குல வல்லமை இருக்குது, நீங்க செய்கையில வல்லமை உடையவர்கள். அதிகமாய் கூப்பிட 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 என் ஆண்டவர் வல்லமையாய் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அந்த வல்லமை உங்க வாழ்க்கையில விளங்கினா 2 ஒன்று, அவரை நோக்கி கூப்பிடுங்கள், 2வது அவருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஆண்டவர் சொன்னாரு, நான் மேசியா, நான் வந்து இந்த யூதேயா தேசத்துல மட்டும்தான் ஊழியம் செய்ய பிதாவின் சித்தப்படி வந்தேன். ஆனா உலகமெல்லாம் மக்கள் பரவி இருக்கிறாங்க, அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம். நீங்க எஜமான் நிறைய வேலையாட்கள் அனுப்பணும், நிறைய பேர் வல்லமையுடையவர்களாய் மாறணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். 10ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. தன் சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நான் மட்டும் அற்புதத்தை செஞ்சா போதாதுப்பா, நீங்கெல்லாம் அற்புதத்தை செய்யணும். நான் மட்டும் சுவிசேஷத்தை சொன்னா போதாதுப்பா, நீங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லணும். என் வார்த்தை மட்டும் வல்லமை உடையதா, நான் மட்டும் வல்லமையான கிரியைகளை செஞ்சா போதாதுப்பா, நீங்கெல்லாம் அற்புதங்களை செய்கிற ஊழியர்களாய் மாறணும்ட்டு 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தை மட்டும் வாசிங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சகல வியாதிகளை துரத்தவும் சகல வியாதிகளை சுகமாக்கவும் பிசாசை துரத்தவும் அவங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? அதிகாரம். இந்த அதிகாரம் எனக்கு மட்டும் கிடையாது, இந்த அதிகாரம் உனக்கும்.
இந்த அதிகாரம் உங்களுக்கும். உங்க வார்த்தையினால, உங்க ஜெபத்தினால பிசாசின் கிரியைகள் அழியும். இந்த உலகம் துயரத்தில் இருக்குது, இந்த உலகம் கண்ணீர் வடிக்குது, குடும்பங்கள் அலைக்கழிக்கப்படுகிறது, குடும்பங்களிலே நிம்மதி இல்லை, தற்கொலைக்கு நேராய் கடந்து செல்கிறவர்கள் அநேகர். சகோதரி சகோதரனே, உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். நீ வா, நான் மாத்திரம் வாக்கிலும் செய்கிலும் வல்லமை உடையவராய் இருக்கிறத இல்லை, உனக்கும் அதை தாரேன். நீ போ, இந்த உலகத்துக்கு என் அன்பை சொல்லு, என் விடுவிக்கிற வல்லமையை சொல்லு, ஜனங்களுக்காய் ஜெபம் பண்ணு, நான் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே எழும்பி நிற்கலாமா? Thank you, Father. எம்மாவு சீஷர்கள், எம்மாவுக்கு கடந்து சென்ற சீஷர்கள் துக்கத்தோடு வழியிலே பேசிக்கொண்டு போனார்கள். அவர் வாக்கிலும் செய்யிலும் வல்லமையுடைய தீர்க்கதரிசியாய் இருந்தார். ஆனால் பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்று விட்டார்கள். அவர் மரித்து போய் விட்டார். இவர் இஸ்ரவேலரை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் காத்திருந்தோம். இது நடந்த இன்றைக்கு 3 நாள் ஆகிறது. ஸ்திரீகள் போய் பார்த்து பிரமிக்க வைத்தார்கள். சீஷர்கள் போய் பார்த்து வெறும் கல்லறையை பார்த்தார்கள். அவரையோ காணவில்லை. இன்னைக்கு உலகம் இயேசுவை தேடுகிறது. சகோதரி, என் வாழ்வில் அற்புதங்களை செய்கிற கடவுள் எங்கே? என் வாழ்வில் என்னை மீட்டெடுக்கத்தக்க தெய்வம் எங்கே என்று உலகம் தேடுகிறது. ஆனால் அவர்களுக்கு எல்லாம் வெறுமைதான் வாழ்க்கையில் நிறைந்து போயிருக்கிறது. இயேசுவை காணவில்லையே, இயேசு எங்கே என்று அவர்களுக்கு சொல்லுவார் யாரும் இல்லையே. இன்னைக்கு உங்க வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, முதலாவது நான் என் வாழ்க்கையில் உம்முடைய வல்லமையை பெற்று அனுபவிக்கட்டும். ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையில் உம்முடைய வல்லமையான வார்த்தைகளின் மகத்துவத்தை அறியணும். ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு நான் எடுத்து செல்லணும். ஆண்டவரே, இந்த 2 பொறுப்புகளையும் ஆண்டவர் இன்னைக்கு உங்க மேல வைக்கிறார். மகளே, உனக்கு நான் முதலாவது அற்புதங்களை செய்ய விரும்புகிறேன். நான் வல்லமையுடையவராய் இருந்தது மட்டுமல்லாமல் நீயும் வல்லமையுடையவளாய் மாற வேண்டும். உனக்கும் அந்த வல்லமை வரங்களை தர விரும்புகிறேன். என் சுவிசேஷத்தை, இந்த ஒளியை உலகமெங்கும் எடுத்துச் செல். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுவடைக்கு ஆட்களை எழுப்பும்படி அறுவடையின் எஜமானை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரே. இன்னைக்கு உன்னைத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். மகளே, சகோதரன், உங்களை தான் ஆண்டவர் அழைக்கிறார். முதலாவது உனக்கு அற்புதம். பேதுரு அன்றைக்கு ஒன்றுமே இல்லை என்று சொன்ன பொழுது அவர் வலை நிறைய கிழியும்படி மீன்களை கொடுத்து விட்டு சொன்னார், நீ வா, உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று. இன்றைக்கு உங்களுக்கும் அப்படித்தான். முதல் அற்புதம் உங்களுக்கு, அதன் பிறகு உங்கள் மூலமாய் மற்றவர்களுக்கு. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவற்றை சொல்லுங்க. வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுடைய தீர்க்கதரிசியானவரே, வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுடைய தெய்வமே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில முதல்ல அந்த அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணுகிறேன். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தது போல, தலைவனுடைய வீட்டில் நடந்த மரணத்தை திருப்பி போட்டது போல, பெரும்பாலுள்ள ஸ்திரீ உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது குணமாக்கினது போல, இயற்கையின் மேல் அதிகாரம் எடுத்து அதட்டி அமர பண்ணினது போல, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உம்முடைய வல்லமை விளங்க போறதற்காய் ஸ்தோத்திரம். நான் இனிமேல் உம்முடைய வார்த்தைகளை நம்புவேன். ஆண்டவரே, உங்க வசனங்களை நம்புவேன். ஆண்டவரே, உங்க ஜீவனுள்ள வார்த்தைகளை நான் நம்புவேன். ஆண்டவரே, நல்ல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இனிமே நீங்க சந்தேகப்படவே கூடாது. ஒரு ஆண்டவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார். ஒரு ஆண்டவர் உன் அருகில் இருக்கிறார், உன்னோடு கூட நடக்கிறார். உன் வாழ்க்கையின் துயர துன்பமான நேரங்களில் அவர் கூட தான் இருக்கிறார். மகனே, கூட தான் இருக்கிறார். மகளே, சொல்லுங்க, என் கண்களை திறந்து விடுங்கப்பா. எந்தெந்த சூழ்நிலைமையில எல்லாம் நீங்க என் கூட இருக்கிறீங்கிறத நான் பார்க்கத்தக்கதாய், எல்லா சூழ்நிலைமையில நீங்க என் கூட இருக்கிறீங்கிறத நான் அறியத்தக்கதாய், ஆண்டவரே, என் கண்களை திறங்கப்பா, என் கண்களை திறங்கப்பா, என் கண்களை திறங்கப்பா. இயேசு உயிரோடு இருக்கிறதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே ராஜா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருடைய மனக்கண்கள் இன்றைக்கு திறக்கப்படுவதாக, ஒவ்வொருடைய மனக்கண்களை கட்ட திறக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. இந்த வல்லமை உங்க கரத்தில் மூலமாய் வெளிப்பட போகிறது. உயர்த்திக் கொள்ளுங்க. அன்றைக்கு ஆண்டவர் தன் சீஷர்களை அழைத்து சகல வியாதிகளை குணமாக்கவும் பிசாசை துரத்தவும் அதிகாரம் கொடுத்தாரே. ரிசீவ் யுவர் அத்தாரிட்டி, ரிசீவ் யுவர் பவர். இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, எனக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா.
நான் ஜெபிக்கும் பொழுதும் அது நடக்கும் ஆண்டவரே. நான் ஜெபிக்கும் பொழுதும் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், என் குடும்பத்தில் நடக்கும், என் வீட்டில் நடக்கும், என் அயலகத்தாருக்கு நடக்கும், மற்ற மக்களுக்கு நான் ஜெபிக்கும் பொழுது அது நடக்கும் ஆண்டவரே. இந்த உலகம் இயேசுவை தேடுகிறதம்மா. இந்த உலகம் இயேசுவை காணவில்லை என்று அங்கலாய்க்கிறது. ஆனால் அந்த இயேசு கூட இருக்கிறாரே. அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்பட கர்த்தர் உன்னைத்தான் பயன்படுத்த போகிறார். ஹalleluya. உனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கிறார். எல்லாரும் வாயை திறந்து பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்க. இந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறேன், இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறேன், இந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறேன் ராஜா. இந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறேன். உம்முடைய நாமத்தினால் எனக்கு கொடுக்கிற அதிகாரம், ஜனங்களை விடுதலை செய்கிற அதிகாரம், பிசாசின் வல்லமைகளை உடைக்கிற அதிகாரம், பிசாசை துரத்துகிற அதிகாரம், நோய்களை குணமாக்குகிற அதிகாரம், சுவிசேஷத்தை அற்புத அடையாளங்களோடு கூட சொல்லுகிற ஒரு அதிகாரம் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு உனக்கு கிடைக்கிறது மகளே. வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்வீங்களா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நடக்கும் 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 அற்புதம் உனக்கு நடக்கும். திறக்கும் 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 நடக்கும் 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 அற்புதம் உனக்கு நடக்கும். திறக்கும் 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 புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். நடக்கும் 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 அற்புதம் உனக்கு நடக்கும். நடக்கும் 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 அற்புதம் உனக்கு நடக்கும். ஓ இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் ஆண்டவரே, எல்லாருடைய மனக்கண்களை திறங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவை உயிருள்ளவராய் காணும்படி, இயேசுவை ஜீவனோடு இருக்கிறவராய் காணும்படி கண்கள் திறக்கப்படுவதாக. இதுதான் அற்புதம். நீங்க கூட இருக்கிறீங்கிறத விசுவாசிக்கத்தக்கதாய் இருதயம் திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும், கண்கள் திறக்கப்படட்டும். கர்த்தரோடு வாழுகிற வல்லமையின் வாழ்க்கை, கர்த்தரோடு வாழுகிற உயிருள்ள ஒரு வாழ்க்கை உம்முடைய ஜனத்திற்கு பரிசாய் வருவதாக. இன்றைக்கு அந்த அற்புதம் நடக்கட்டும். இனி ஒவ்வொரு நாளும் பிசாசை ஜெயித்து தேவ ராஜ்யத்தை பூமியில கட்டுகிறவர்களாய், தேவ ஜனங்களாய் மக்களை மாற்றுகிற ஒரு வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் வரட்டும். ரிசீவ் ரிசீவ் இன் ஜீசஸ் நேம். பெற்றுக்கொள் மகளே. இனிமேல் உன் வாழ்வில் அற்புதத்தின் நாட்கள், அதிசயத்தின் நாட்கள். ஒரு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். காணவில்லை என்று நீ தேட வேண்டாம். அவர் உன்னோடு இருக்கிறார், உன் அருகில் இருக்கிறார். உன் கரத்தை பிடித்துக் கொண்டு உன்னை நடத்துவார். அவராலே கூடாத காரியம் ஒன்றில்லை. உன் பிரச்சனைகள் மாறும். பெரிய பர்வதங்கள் எல்லாம் சம பூமி ஆகும். இயேசுவின் நாமத்தினாலே நன்றி தகப்பனே. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரை. நேரலையிலே பார்க்கிறோம் ஜனங்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையிலும் மனக்கண்கள் திறக்கப்பட்டு என் ஆண்டவர் கூட இருக்கிறார் என்ற ஒரு சந்தோஷ செய்தி இன்றைக்கு பெற்றுக்கொண்டு விசுவாசிக்க உதவி செய்யுங்க. தேங்க்யூ ஃபாதர். தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.